ஸோ நேத்தோட டெய்லி அப்டேட்ஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். யூரோ யூஎஸ்டிடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு, இந்த லோவ பிரேக் பண்ணா நம்மளோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ரீடெஸ்ட்ல. பட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் ஆகல. டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து லோ பிரேக் இருக்குது. ஸோ ஸ்டில் நான் இதை என்னன்னு கன்சிடர் பண்றேன்னா, ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு தான் கன்சிடர் பண்றேன். அன்லஸ் இந்த லோ பிரேக் பண்ற வரைக்கும் நான் வந்து எந்த என்ட்ரி எடுக்க போறதில்ல யூரோ யூஎஸ்டிடில. பட் யூரோ யூஎஸ்டிடி பொறுத்த வரைக்கும் இது வந்து பேரிஷா தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸான நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இதை நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது மார்க்கெட் வந்து டோட்டலா அதோட நேச்சர் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹைன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். லோயர் லோ, அதாவது ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவா ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இனிமே நான் பார்க்கறது லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ அந்த மாதிரி தான். ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு ரிட்ரேஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ரிட்ரேஸ் ஆகலாம், ஆகாமே போகலாம். பட் ஸ்டில் நான் ப்ரிஃபர் பண்றது இந்த இடத்துல இருந்தே ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ லைன் பிரேக் ஆகணும். ஏன் இந்த லிக்விடிட்டிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி கிராப் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு தென் நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்குது. ஸோ அதாவது ஒரு இன்டர்னல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்டர்னல் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அந்த ரேலி வந்து ஒரு ஓவரால் பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்றேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கண்டினியூஸா ஒரு லோயர் லோ, லோயர் ஹைன்னு ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் அதுல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அதுதான் பார்க்க போறோம். ஏன் இந்த என்ட்ரி எடுக்க வேணாம்னு சொன்னா ஒன்றும் இல்லை, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு சொல்லிட்டு இன்டர்னல்ல யூரோ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன்ல நம்மளுக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையர் லோ பிரேக் ஆன மாதிரி. ஸோ ஒன்ஸ் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு தென் நம்ம வந்து ஒரு நியூ ஒரு லோயர் லோ வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஒரு 1:2 ஒரு 1:3 வந்து ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணலாம். வெயிட் பண்ணி நம்ம இந்த என்ட்ரி எடுத்தா போதும். ஸோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய்ல 1:3 என்ட்ரி, அதாவது ப்ரீவியஸ் டெய்லி அப்டேட்ஸ்ல நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். நம்மளுக்கு டெய்லி ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி நீங்க எடுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் இந்த மாதிரி என்ட்ரி நான் இடையில எதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நானும் லைவ்ல அனலைஸ் பண்றேன். ஸோ இந்த அப்டேட்ஸை நம்ம டெலிகிராமில் என்ட்ரி எடுத்துட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நம்ம கூட சேர்ந்து நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுனால உங்களோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வியூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நல்லாவே இருக்கும். நம்ம ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் ஈஸியாக ப்ராஃபிட்டை நோக்கி நம்ம அதிகமாக போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கள் கூட நீங்கள் வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் ப்ளஸ் ஒரு மந்த்லி ஒரு நல்ல ரெவென்யூ நம்ம பார்க்க முடியும். ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒய் 1:3 ஒரு சாலிடான ட்ரேடு. ப்ரீவியஸாக பிரேக் அப் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப்பு, இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோவில் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் இங்கே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சு. ஸோ இந்த 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 லோ வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. இந்த லோவும் ப்ரீவியஸ் லோவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ அகைன் இந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவை ரெஸ்பெக்ட் பண்ணதுனால இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சது. தென் அகைன் ஒரு டெஸ்ட்டில் நம்ம வந்து இந்த எடுத்தோம். ஏன் 1:3 போதும்னு சொன்னோன்னா மேபி நம்ம இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
பட் இந்த ஸ்விங் ஹைய எடுக்கிறதுக்கு இன்னுமே சான்சஸ் இருக்கு. ஸ்டில் நீங்க இந்த ட்ரெயில்ல ஓப்பன்ல இருந்தீங்கன்னா 159.9 எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 160ல கண்டிப்பா ரிவர்ஸ் ஆயிரும். ஏவிடி யூஎஸ்டிடி நான் வந்து இந்த என்ட்ரிய வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த என்ட்ரி நம்மளுக்கு குடுக்கல. ஏன்னா, நம்மளோட டெய்லி கான்செப்ட் படி நம்ம என்ட்ரி என்ன சொல்லியிருந்தோம்னா, போன வீடியோ பாருங்க. போன டெய்லி அப்டேட்ஸ்ல எனக்கு வந்து இந்த ஹை பிரேக் ஆகணும். அதாவது இந்த லோ பிரேக் பண்ணிட்டு, இந்த ஹை எனக்கு பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா, நம்மளோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது பிரேக் பண்ணல. அது ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த என்ட்ரியும் எடுக்கல. பட் ப்ரீவியஸ் டேல நம்ம வந்து இந்த ஹைய வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட்ல நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு இந்த லோ பிரேக் ஆனதுனால ப்ரீவியஸ் லோவும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து இனிமே இந்த ஹை எனக்கு பிரேக் ஆனாதான் நெக்ஸ்ட் என்ட்ரி. அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் லிக்விடிட்டி கிராப் இந்த இடத்துல நடந்த லோவ இப்போ பிரேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேபி ஏயுடி வந்து ஒரு பேரிஷா இருக்கலாம். பட் டாலர் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியன் டாலர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்றாங்க. பட் இந்த கன்சல்டேஷன் ஜோன்ல ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்குது. ஸோ மேபி இது மேனிப்புலேஷனா இருந்துச்சுன்னா இந்த ஹை பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த லோ டு இந்த ஹைல நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிட்டு ஒரு 4 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் லோயர் லோ தான் பார்ப்போம். இன்கேஸ் இந்த டிமாண்ட் அதாவது இதை பிரேக் பண்ணிட்டு இந்த டிமாண்ட் அதாவது இந்த ஹோல் டிமாண்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு ஹையர் ஹைக்கு நெக்ஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஏயுடி ரொம்ப மோசமா இருக்குது. எந்த என்ட்ரியும் இல்லை. என்எஸ்டி ஜேபிஐ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் ஆனதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ உடனே நம்ம என்ட்ரி எடுக்க போறதில்ல. நம்மளுக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் வேணும். இது நெக்ஸ்ட் லோயர் லோல தான் போதா இல்லை ஹையர் ஹை தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிஐ கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்து கரன்சி வந்து ஸ்ட்ராங்கான கரன்சி. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்டில் லிக்விடிட்டி ஓப்பனில் இருக்குது. இந்த லிக்விடிட்டி ஓப்பன் வந்து மார்க்கெட் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் எடுத்துருச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் கிடைச்சதுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹை எனக்கு பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் எந்த என்ட்ரியுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்ல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடலாம். சிஏடி ஜேபிஐயும் நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி கிராப் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லிக்விடிட்டி கிராப் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்ஸ் இந்த சப்ளை நம்மளுக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் எந்த என்ட்ரியுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நம்ம இந்த என்ட்ரியை கேப்சர் பண்ணலாம். ஸோ சூப்பராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பேஷண்டாக இருந்தால் நம்ம வந்து இதில் ஒரு 1:3 நம்ம எடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 2 என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏயுடி ஜேபிஒய் அண்ட் என்எஸ்டி ஜேபிஒய். ஜிபிபிஏடி நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் நடக்கல ஆக்சுவலா. ஸோ இது அதனால நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜிபிபிஏடி என்ட்ரி நம்ம கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதிர்பார்த்தேன். அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து கிளியரா பிரேக் ஆகணும்னு பார்த்தேன். பட் இது பிரேக் ஆகல. இது பிரேக் ஆகல. ஜஸ்ட் ஒரு வீக் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் இது பிரேக் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அடுத்த ரீடெஸ்ட்ல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல.
ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் ஆயிருக்குது. அதாவது ஜிபிபி ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏயுடி வீக்கா இருக்குது. ஸோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வீக்கெண்டு. ஸோ லைவ் ட்ரேட் எடுக்கிற மாரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் வீக்கெண்ட்ல நம்ம வந்து ஒரு லைவ் ட்ரேடிங் இல்லாம நம்ம டோட்டலா ஃபண்டமெண்டல்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எது எது நம்ம நெக்ஸ்ட் வீக் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த் எண்ட் ஒரு கிளியர் டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு கிளீனான என்ட்ரி செட்டப்ஸை நெக்ஸ்ட் மந்த்துக்காண்டி நம்ம வந்து இப்போவே ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது பிரேக் ஆகிருக்குது. இது வந்து இன்கேஸ் எனக்கு வந்து கிளியரா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது மார்க்கெட் டோட்டல் ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணா எனக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் ஆகணும். லிக்விடிட்டி எங்க இருக்கு? இந்த லோ டு இந்த ஹைல ஒன் இந்த இடத்துல நம்மளுக்கு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ஆல் த வே இதை விட்டா நம்ம இந்த இடத்துக்கு தான் வருவோம். ஸோ இந்த இடத்துல எதர் ஆஃப் இந்த லைன்ல நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஹையர் ஹை பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிபிபி ஏயுடி வந்து பியரிஷ், ஓவராலாக ஸ்ட்ரக்சரே பியரிஷ் தான். இது மேனிப்புலேஷன் கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே கைஸ், see you in the next update.